இந்த பிரதிஷ்டைன்னா பெருமை, பிரதிஷ்டைன்னா நிலை நிறுத்துதல். அந்த பிரதிஷ்டாங்கிற வார்த்தை கூட கல்வெட்டுல இருக்கு. திருவானைக்காவல் கோவில்ல ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவில்ல மதில் சுவர்ல பிரதிஷ்டா அப்படின்னு தமிழ்ல எழுதி கல்வெட்டெல்லாம் கூட இருக்காங்க. அந்த பிரதிஷ்டை பண்றது விக்கிரக பிரதிஷ்டை, விக்கிரகத்துல பிராண பிரதிஷ்டை பண்றது. அந்த விக்கிரகங்கள் சில்ப சாஸ்திரப்படி பண்றாங்க. அந்த சில்ப சாஸ்திரத்துல இத்தனை அடி உயரம், இத்தனை அங்குலம் இப்படி இருக்கணும் எல்லாம் இருக்கு. அந்த அளவின்படி பஞ்சலோகத்துல உற்சவ விக்கிரகங்கள், கருங்கல்ல அந்த பரீட்சை பண்ற இந்த கல்லுல இந்த விக்கிரகம் பண்ணலாம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி, இது புருஷன் இது ஸ்திரீ இது எல்லாம் பார்த்து செலக்ட் பண்ணி அந்த சிலையை கொண்டு அந்த கருங்கல்ல வச்சு மூலஸ்தான விக்கிரகங்களை பண்ணி அதுல தானியவாசம் அது மாதிரி அதிவாசம்னு பேரு. இந்த அதிவாசம்லாம் அயோத்தியில பண்ணினா. இந்த புதுசா ராமர் விக்கிரக பிரதிஷ்டைக்காக அதிவாசம்லாம் பண்ணினா. நம்ம ஊர் வழக்கப்படி அது அயோத்தி அங்க இருந்தாலும் கலாச்சாரம் சாஸ்திரம்ங்கிறது நம்ம ஊர்ல ஒண்ணும். அது கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரையில நம்ம வைதிகமான முறையில கோவில்லாம் நிர்வாகம் பண்ற. அந்த மாதிரி விக்கிரக பிரதிஷ்டை பண்ணி அங்க சைத்தன்யம்னு பேரு. அந்த சாநித்தியம் அங்க வரவாளுக்கு அவளுடைய கோரிக்கைகள்லாம் நிறைவேறி, சாஸ்திரத்தை ஒட்டிய கோரிக்கைகள்லாம் நிறைவேறி, அவளால சௌக்கியமாக ஆரோக்கியமாக அவளால சந்தோஷமா இருக்கிறதுக்காக அந்த கோவில்கள்ல அந்த விக்கிரகாராதனை நடக்கிறது. விக்கிரகத்தின் மூலமாக ஜனங்கள் இறைவனுடைய அருளை பெறுவது. அது இந்து மதத்துலதான் அந்த சிறப்பு இருக்கு. அந்த இந்து மதத்துல இந்த விக்கிரகாராதனம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.